பேர் ட்ரினிடா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆல்டர் சர்வீஸில் 2 இயர்ஸாக இருக்கேன். இன்று டோம்னிக் சாவியோவின் ஒப்புரவு அருட்சாதனமும் தேவ நற்கருணை பற்றி காண்போம். இளைஞர்கள் புண்ணியத்தில் சிறந்து வளர்ந்தோங்குவதற்கு முக்கிய சாதனங்களாக இருப்பதை ஒப்புரவு அருட்சாதனமும் தேவ நற்கருணை. எவன் இவ் அருட்சாதனங்களை அடிக்கடி பெற்று வருவானோ அவன் இளம் வயதில் மட்டுமல்ல, தம் இளமை பருவத்திலும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன் முதிய பருவத்திலும் கூட எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக விளக்க முடியும். சாவியோ டொன் போஸ்கோவின் மாணவர் இல்லத்தில் நுழையும் முன் இவ் அருட்சாதனங்களை அக்கால பிள்ளைகள் போல் அடிக்கடி பெற்று வருவார். ஒரு நாள் புனித டொன் போஸ்கோ ஆற்றிய மறைவுரையில், இளைஞர்களே, நீங்கள் புண்ணிய வழியில் நிலைத்திருக்க விரும்பினால் 3 முக்கிய செயல்களை கடைபிடிக்க வேண்டும். அவை: நல்ல பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும், வாய்ப்பு ஏற்படும் போதெல்லாம் தேவ நற்கருணை உட்கொள்ள வேண்டும், உங்களை ஞான வழியில் சரியாக நடத்த நீங்கள் ஓர் ஆன்ம குருவை எடுத்துக்காட்டாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். டோம்னிக் செய்யும் செயல்களில் எல்லாம் ஒருவித தெய்வீக மகிழ்ச்சி காணப்படும். நாள்தோறும் தேவ நற்கருணை உட்கொள்வதற்கு தேவையான தூய்மை அவரிடம் இல்லையெனால் சொல்ல இயலாது. ஏனெனில் அவருடைய நடத்தையில் ஒழுக்கினம் எல்லளவும் காணப்படுவதில்லை. அவர் மாணவர் இல்லத்தில் வாழ்ந்து வந்த 3 ஆண்டளவில் அவரிடம் யாதொரு குற்றமும் கண்டதில்லை. அவரிடம் எல்லா நற்புணர்வுகளும் அமைந்திருந்தன. அவர் தேவ நற்கருணை உட்கொள்வதற்கு முன் செய்யும் தயாரிப்பு நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அவர் தேவ நற்கருணை உட்கொள்ளும் நாளுக்கு முந்தைய இரவு உறங்க செல்லும் முன் அவர் தனிப்பட்ட ஜெபத்தை சொல்லி, நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் துதியும் தோத்திரமும் உண்டாக கடவது என்று கூறி உறங்க செல்வார். காலையில் கண் விழித்ததும் அவருக்கு முதல் எண்ணம் தேவ நற்கருணை பெற வேண்டும் என்று. ஆனால் தேவ நற்கருணை பெற்ற பின் அவர் செய்யும் நன்றிக்கு அதுவே இல்லை. அவரை கூப்பிடாவிட்டால் சில நேரங்களில் விளையாட்டையும் பள்ளியையும் முதலில் மறந்து விடுவார். இறைவன் மனிதர் மீது காட்டும் மிகுந்த தாராள மனப்பான்பை குறித்து தயாரிப்பதில் பாசானவராக கொள்வார். அவர் நாள்தோறும் அதிக பக்தியுடன் தேவ நற்கருணை உட்கொள்வதற்கு ஒரு தூண்டுதலாய் இருக்கும்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒரு தனிப்பட்ட கருத்தாக தேவ நற்கருணை உட்கொள்வார். தேவ நற்கருணை நாதரை குறித்து செய்யப்படும் திருச்சடங்கு எல்லாம் அவர் மிகவும் உற்சாகத்துடன் கலந்து கொள்வார். குருவானவர் நோயாளிகளுக்கு தேவ நற்கருணை கொண்டு போவதை கண்டால் அவர் அவ்விடத்திலே முழங்கால் படியிடுவார். கூடுமானார் அவரும் அவர்களோடு சென்று உதவிகள் செய்வார். புனித டோம்னிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.